வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நம்பர் 18 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம்மரி ரீட் பண்ணலாம். பாரதி does not maintain her books of accounts under double entry system. From the following particulars, from the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and the balance sheet as on that date. கேஷ் புக்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்ல ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ், கிரெடிட்டர்ஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், கேரி டவுன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் பிராட் டவுன், சேல்ஸ், டேட்டாஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கிறத நம்ம சொல்யூஷன் போடும்போது உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஸ்டாக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. அடிஷனல் இன்ஃபர்மேஷனா கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்ரிசியேட் மிஷினரி பை 10% பெர் ஆனம். இந்த சம்ம வந்து நீங்க வந்து உங்க நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் போடும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப சொல்யூஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். சொல்யூஷன்ல நம்ம வந்து டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறோம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஏன் ஓபன் பண்ண போறோம்? நாம இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸும் இந்த அதர் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருந்தாங்க. எக்ஸப்ட் டேட்டாஸ். டேட்டாஸ்க்கு இங்க வேல்யூ கொடுக்கல. இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் இப்போ ஓபன் பண்ண போறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால முதல்ல டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் brought down, டேட்டாஸ்ன்றதுனால டெபிட் பேலன்ஸ் 38,000 rupees இங்க இருக்கு. நான் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதும் போதே க்ளோசிங் பேலன்ஸ் எழுதுவேன். சோ பை பேலன்ஸ் கேரி டவுன், திஸ் வுட் பி த பேலன்சிங் ஃபிகர். அதையும் நான் மென்ஷன் பண்ணி பிளாங்கா விட்டுருப்பேன் இந்த இடத்த. இந்த இடம் பேலன்சிங் ஃபிகர்னால லாஸ்டா இது வந்து ஃபில்அப் ஆகும். அதுவே தன்னால ஃபில்அப் ஆகும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது. இந்த அக்கௌண்ட்டை நம்ம டாலி பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்போ பேலன்ஸ் ஆயிடும். அப்போ எனக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாத்துடலாம். நான் இந்த கேஷ் அக்கௌண்ட் பத்தி பேசும்போது சொன்னேன் இல்லையா, ஏன் கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து அது அப்புறமா ஃபர்தரா சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நாம இந்த வருஷம் டேட்டாஸ்க்கு எவ்வளவு ரிசீவ் பண்ணோம், டேட்டாஸ் கிட்டே இருந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணோங்கிற இன்ஃபர்மேஷன் டோட்டல் டேட்டாஸ் போடும்போது நமக்கு தேவை இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் இந்த கேஷ் அக்கௌண்ட்ல இருக்கு. இங்க இருக்கு டூ டேட்டாஸ் அக்கௌண்ட். நாம டேட்டாஸ் கிட்டே இருந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் 1,20,000 rupees. இந்த 1,20,000 தான் this 1,20,000. பை கேஷ் அக்கௌண்ட் என்ட்ரி எப்படி இருந்திருக்கும், கேஷ் டூ டேட்டாஸா இருந்திருக்கும். நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கோம் டூ டேட்டாஸ். சோ கேஷ் அக்கௌண்ட்ல டூ டேட்டாஸ் இருந்ததுன்னா டேட்டாஸ் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும், பை கேஷ்னு இருக்கும். பை கேஷ் 1,20,000 rupees. இப்ப அடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கேஷ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப முடிஞ்சிருச்சு, டேட்டாஸ் அக்கௌண்ட் ரிலேட்டட். இப்போ சேல்ஸ் ஆன் கிரெடிட், அது எங்க இருக்கு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்திருக்காங்களா, அதுக்கு கீழே கொடுத்திருக்காங்க கிரெடிட் சேல்ஸ் தான் நமக்கு டேட்டாஸ் ரிலேட்டட். கிரெடிட் சேல்ஸ் இஸ் 1,40,000 rupees. இந்த 1,40,000 rupees தான் இந்த 1,40,000. இது நமக்கு யூஸ்வலா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ்ல என்ன பண்ணுவோம், டோட்டல் டேட்டாஸ் ஓபன் பண்ணி இத பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிப்போம்ல. கிரெடிட் டூ சேல்ஸ்னு போடணும், கிரெடிட் சேல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம பேலன்சிங் ஃபிகரா க்ளோசிங் பேலன்ஸை கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான் இந்த சம்ல இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ். மத்த சம்ஸ்ல எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்ஸ்ல எல்லாம் அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இங்க அக்கௌண்ட்ஸும் கொடுத்துட்டு நம்மள அதுல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நம்ம டாலி பண்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணி நாம டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு we are going to find out the closing balance now. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டோட்டல போட்டோம்னா நமக்கு 1,78,000 வருது. அதாவது 38,000 பிளஸ் 1,40,000. ரைட் ஹேண்ட் சைட்ல வெறும் கேஷ் மட்டும் தான் இருக்கு. சோ 1,20,000. சோ 1,78,000 மைனஸ் 1,20,000 will be the balancing figure, that is 58,000. 58,000 நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது, it is nothing but the closing balance
of total debtors account. The closing balance of the previous year is the opening balance of the next year. இது 58,000 இங்க brought down பண்ணிடும். Carry down figure அடுத்த வருஷத்துக்கு brought down பண்ணி சும்மா அக்கவுண்ட்ல எழுதிருக்கோம். இப்போ இந்த total debtors account உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடலாம். அப்பதான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போட முடியும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட்டை பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வந்துரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இஸ் த அதர் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் would be ட்ரேடிங் அக்கவுண்ட். ஸோ முதல்ல ட்ரேடிங் போடும்போது ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் இதெல்லாம் தான் கணக்கில் எடுத்துப்போம். வேஜஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இருந்தா அது மட்டும் கணக்கில் எடுத்துப்போம். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்வோம், எப்பயுமே ஓப்பனிங் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். எல்லாமே இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் 40,000 rupees. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுத்து போறோம். இப்போ அடுத்ததுக்கு வரலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் முடிச்ச உடனேயே நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிடுவோம். க்ளோசிங் பேலன்ஸ் 60,000 rupees. அதுவும் எங்க இருக்கு, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் இந்த டேட்டா. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ சேல்ஸ், பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இப்ப கவனிக்க போறோம். இப்போ சேல்ஸ் பாக்குறோம். இப்போ சேல்ஸ்ல என்ன இருக்கு, சேல்ஸ்னா ரெண்டு டைப் ஆஃப் சேல்ஸ் இருக்கு. ஒன்னு கேஷ் சேல்ஸ், ஒன்னு கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எங்க இருந்து கிடைக்கும், கேஷ் புக்ல இருந்து கிடைக்கும். எங்க இருக்கு, இந்த சைடுல இருக்கு. டெபிட் சைடுல 2 சேல்ஸ் போட்டிருக்கிற இந்த 1,60,000 இஸ் கேஷ் சேல்ஸ். அதுதான் இந்த 1,60,000. பை சேல்ஸ் எழுதுறோம். இந்த சைடு கிரெடிட் சைடுல எழுத போறோம். பை சேல்ஸ் இஸ் கேஷ் 1,60,000, கிரெடிட் இஸ் 1,40,000. இந்த 1,40,000 நம்ம எங்க இருந்து எடுத்தோம், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கிரெடிட் சேல்ஸ் இஸ் 1,40,000 rupees. கேஷ்ங்கிறது ரெண்டுமே சேர்ந்தது தான் இல்லையா? சோ அதோட டோட்டல், இது ரெண்டுத்தோட டோட்டலை நாம 3 lakhs இங்க காமிச்சிருக்கோம். இப்ப பர்ச்சேசஸ்க்கு வரலாம். பர்ச்சேசஸ்ல என்னென்ன இருக்கு டேட்டாஸ், பர்ச்சேசஸ்ல அதே மாதிரி தான். நமக்கு பர்ச்சேஸ்ல இட் கண்டைன்ஸ் போத் கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் புக்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு 56,000. கிரெடிட் பர்ச்சேஸ் எங்க இருந்தது, கிரெடிட் பர்ச்சேஸோட இன்ஃபர்மேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருந்தாங்க. இந்த 74,000, இந்த 74,000 இங்க எழுதிட்டேன். சோ இது ரெண்டுத்தோட டோட்டல், அதாவது பர்ச்சேஸ்னா கேஷ் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே சேர்ந்தது. நமக்கு இந்த கிரெடிட் பர்ச்சேஸ கேஷ் பர்ச்சேசஸோட இன்ஃபர்மேஷன் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம அதை கார்லேட் பண்ணி எழுதிருக்கோம். அவ்வளவுதான். 1,30,000 இஸ் மை டோட்டல் பர்ச்சேஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்னா, இங்க டைரக்ட் எக்ஸ்பென்ஸோட டீடைல்ஸ் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜெனரல் எக்ஸ்பென்ஸ். இங்க கேஷ் புக் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கேஷ் புக்ல பர்ச்சேஸ் கொடுத்திருந்தாங்க, நம்ம இதை கவர் பண்ணிட்டோம். கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட், அடுத்து இருக்கிறது ஜெனரல் எக்ஸ்பென்ஸ். ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் P&Lக்கு தான் வரும். வேஜஸ் இதெல்லாம் தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ரேடிங்க்கு வருது. சோ வேஜஸோட இன்ஃபர்மேஷனை கேஷ் புக்ல இருந்து எடுத்து நான் இங்க எழுதுறேன் 10,000 rupees. Now it's time to balance. பேலன்ஸ் பண்ணி நாம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கிரெடிட் சைடோட டோட்டல் போட போறோம். 3,60,000. 3 lakh plus 60,000 is 3,60,000. இப்போ ரைட் சைடு இன்ஃபர்மேஷன் 40,000 plus 1,30,000 plus 10,000. இது மூணு தான். 40,000 plus 1,30,000 would be 1,70,000. 1,70,000 plus 10,000 would be 1,80,000. 1,80,000 ஓட டோட்டல் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா டேட்டா, டெபிட் சைடு டோட்டல். அத இந்த 3,60,000 இருந்து மைனஸ் பண்ண போறோம். இங்கேயும் 1,80,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு அகைன் கிடைக்கிற பேலன்ஸ் என்ன, 1,80,000. அதாவது 3,60,000 இருந்து 1,80,000 மைனஸ் பண்ணா 1,80,000 அவ்வளவுதான். சோ கிராஸ் ப்ராஃபிட் நான் கண்டுபிடிச்ச பேலன்சிங் ஃபிகர் is nothing but gross profit, which is 1,80,000 in this case. Gross profit we will be transferring it to net. அதாவது P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுல இருந்து தான் நெட்டே கண்டுபிடிப்போம், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். So by balance, அதாவது by gross profit balance brought down is 1,80,000. இந்த 1,80,000 நாம இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெபிட் சைடுல இருந்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது it will be in the right hand side credit side. இப்போ ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் இங்க கவனிச்சிருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் நான் அப்பயே சொன்னேன் P&Lக்கு தான் இது வரும் அப்படின்ட்டு. இந்த ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் தான் இது.
General expense 24,000. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட சான்சஸ் இருக்கு. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒரு தடவை ரீட் பண்ணி கட்டாயம் பாருங்க. மிஷினரியோட டெப்ரிசியேஷன் இங்க கணக்குல காமிக்க சொல்லியிருக்காங்க. 10% டெப்ரிசியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரியோட வேல்யூ எங்க இருந்து எடுப்போம்? அதுல இருந்து ஒரு 10% போடணும். 17,000 1,70,000 மைனஸ் அதுல ஒரு 10%. சாரி, சோ அது வந்து 17,000 இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம வேற எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சு பார்த்துட்டோம். எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம மிஸ் பண்ணலன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு we are going to calculate the net profit now. net profit calculate பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு முதல்ல கிரெடிட் பேலன்ஸோட டோட்டல் இங்க எழுதிக்கிறோம். டோட்டலை எழுதிட்டு இந்த டோட்டல்ல இருந்து நம்ம டெபிட் பேலன்ஸ டெபிட் சைட்ல இருக்கிற டோட்டலை மைனஸ் பண்ண போறோம். 24,000 plus 17,000 would be 41,000. So 1,80,000 minus 41,000 would be 1,39,000 is my net profit. அதுவும் என்ன எழுதிருக்காங்க? transfer to capital account. இது எப்படி பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வரைக்கும் போட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் P&L உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஷீட் டைம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டை நாம போட்டு அதை டாலி பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2019. முதல்ல நம்ம எப்பயுமே எழுதுவோம் கேபிட்டல தான் எழுதுவோம். கேபிட்டல் is 2,22,000 which is the opening balance. add net profit. நம்ம இங்க கண்டுபிடிச்ச இந்த net profit add பண்ண போறோம். the net profit is 1,39,000 which is total would be 3,61,000. வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல, லைக் டிராயிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததால ஸ்ட்ரைட்டா நான் அவுட்டர் காலத்துல இந்த 3,61 எழுதிட்டு போறேன். இப்ப லைபிலிட்டி சைட்ல அடுத்து நம்ம பாக்குறது கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 52,000 கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த பர்டிகுலர்ஸ்ல நமக்கு இங்க கொடுத்திருந்தாங்க. லைபிலிட்டி எல்லாம் முடிச்சிட்டோமான்னு பார்த்துட்டு நம்ம அசெட்டுக்கு வர போறோம். அசெட்ல முதல்ல நம்ம கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் தான் எழுதுவோம். லிக்விட் கேஷஸ் எல்லாம் எழுதிட்டு வருவோம். லிக்விட் பேலன்சஸ் எல்லாம் எழுதிட்டு வருவோம். ஸோ முதல்ல கேஷ் புக் எழுதுவோம். கேஷ் புக்ல க்ளோசிங் பேலன்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். 1,42,000. ஸ்டாக் க்ளோசிங் பேலன்ஸ் அதே மாதிரி டேட்டார்ஸ் இங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கு. ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ், டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ், அப்புறமா மிஷினரி போடும்போது நான் என்னோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் படிச்சதே எனக்கு ஞாபகம் வரணும். மிஷினரிய வந்து இன்னர் காலத்துல எழுதிட்டு 1,70,000 உள்ள எழுதிட்டு லெஸ் டெப்ரிசியேஷன் ஆஃப் எவ்வளோ பர்சன்ட்? 10%. டெப்ரிசியேஷன் ஆஃப் 10% இங்க மென்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். டெப்ரிசியேஷன் ஆஃப் 10% 17,000 which would be 1,53,000. நான் எழுதியிருக்கிற அமௌண்ட் எல்லாம், அதாவது கேஷ்து, ஸ்டாக்து, டேட்டார்ஸ்து, மிஷினரியோடது எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிட்டு நான் I will tally my balance sheet first. டாலி பண்றதுக்கு இது வந்து அசெட் சைட்ல டாலி பண்ணிக்கலாம். 1,42,000 plus 60,000 plus 58,000 plus 1,53,000 டோட்டல் வந்து 4,13,000 வருது. இப்போ லைபிலிட்டி சைட் டாலி பண்ணிக்கலாம். லைபிலிட்டி சைட்ல ரெண்டு ஐட்டம் தான், ஒன்னு கேபிட்டல் ஒன்னு கிரெடிட்டார்ஸ், வேற எதுவும் டீடைல்ஸ் இல்ல. So this would be 3 and 11 balance 4,30,000. அப்போ நமக்கு நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா டாலி பண்ணி முடிச்சிட்டோம். எந்த எரர்ஸும் கமிட் பண்ணாம நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டாலி பண்ணிட்டோங்கிறது தான் இந்த ஈக்குவலைஸ் ஆன அமௌண்ட் நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை இப்போ ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டோம். பேலன்ஸ் ஷீட்டை டாலி பண்ணியும் முடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடியுது. இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் இனிமே பார்க்கலாம். Thank you for watching this video.